வெல்கம் டு ஜெனரல் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு எப்படி நான் செய்யறது அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் கூடவே வந்து நான் அதே எடுத்ததுல அப்படியே 2 மடங்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஈஸ்ட் சக்கரை சாப்பிட்டு தான் வளரும். அது கூடவே வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணணும். சூடாக ஆட் பண்ணால் ஈஸ்ட் செத்து போயிடும். அப்போ வந்து நமக்கு நல்லா புஃப்னு வராது. இதை வந்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகி வரும். அப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். நம்ம ஆக்சுவலி எக் எப்படி பீட் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸ்ட்டுக்கு மசாஜ் கொடுத்தா தான் ஈஸ்ட் நல்லா உப்பும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இதில் சக்கரை சேர்த்தோம்ல, இதுக்கப்புறம் தான் ஈஸ்ட் சக்கரையை சாப்பிட்டு வளரும். ஒரு 2-3 மினிட்ஸில் இது நல்லாவே வந்து இவ்வளோ தூரத்துக்கு இது ரைஸ் ஆகிருக்கும். அப்போ நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு நம்ம வச்ச அந்த ஈஸ்ட் மிக்சர். இதுதான் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற வீடியோ. இப்போ இதுல நான் மைதா மாவு ஆட் பண்ண போறேன். ஸோ நாகா மைதா அதுதான் ஆட் பண்றேன். ஸோ எவ்வளோனா ஒரு 2 கப், அது பார்த்தாலே தெரியல. அந்த 2 கப் மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஒரு 4 பேருக்கு சேர்றதுக்கான அளவு தான் அது. ஒருத்தருக்கு 2 நான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, புது பேக்கெட் தான். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து சால்ட் சேர்க்கலாம். சால்ட்டு ஒரு உங்களுக்கு டேஸ்ட் தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி சால்ட் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைய போகிறோம். பிசைஞ்சிட்டு இதை நம்ம 2 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நம்ம இதை உப்ப விட போகிறோம். நான் அந்த வீடியோவையும் காட்டுறேன். தேங்க்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டு இது மேலே இப்படி தடவி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இது ஈஸ்ட் போட்டிருக்கோம், அது ஆக்டிவேட் ஆகி அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாக வரும். நம்ம எவ்வளோ நேரம் விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரைஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஆயில் போட்டுட்டு இதை மூடி வச்சிருங்க. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு நம்ம வந்து நான் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய நானுடைய பேட்டர் உப்பி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து இங்கே வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இங்கே நம்ம ஓவல் ஷேப்பில் திரட்டி இதில் வச்சு ஓவல் ஷேப்பில் திரட்டி நம்ம வந்து அங்கே டோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம நான் ரெடி ஆகிடும். நான் அதுலேருந்து ஒரு பீஸ் மாவு பிடிச்சிட்டேன். இப்போ வந்து இது இந்த மாதிரி ஓவலாக திரட்டுங்க. சப்பாத்தி மாதிரி திரட்டினாலும் திரட்டுங்க. ஆனால் வந்து அவ்வளோ அது வந்து நான் மாதிரி இருக்காது பார்க்க. இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் ஓவலாக திரட்டுங்க. கொஞ்சமே திக்காகவே திரட்டுங்க. அப்போ தான் நம்ம வந்து அதில் போட்டு டோஸ்ட் பண்ணும்போது நமக்கு பிரெட் மாதிரி நல்லா உப்பி வரும். பாருங்க நம்ம இந்த நான் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஸ்டவ்ல இங்க இன்னொரு ஸ்டவ் வந்து இப்படி ஆன்ல வைங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. அந்த டோஸ்ட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு இந்த மாதிரி காட்டுங்க. அந்த தீர மாதிரி ஸ்மெல் வரும். அதுதான் நான்க்கு டேஸ்ட். அவ்வளவுதான் நம்மளுடைய டேஸ்டியான நான் ரெடி. Tasty and non-ready. For more videos, do like, share and subscribe our channel. Thank you for watching.